உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். துபாயில் இருந்து அஜித் நாடு திரும்பி விட்டார் அப்படின்ற ஒரு பேச்சு. ஏன்னா துபாயில் உள்ள நிலவரம் உங்களுக்குலாம் தெரியும். வளைகுடா நாடுகள் மொத்தம் பெரும் அதிர்ச்சியில் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக துபாய் மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறது என்பதால் மாற்று கருத்து கிடையாது. ஈரானை பிடிச்சி சீண்டி விட்டாங்க. சீண்டி விட்டதுனால நீங்கள் எல்லாம் இந்த வளைகுடா நாடு பூரா அமெரிக்காவுக்கு கடல் பட அதை இராணுவ படத்துக்கான தளத்தை கொடுத்துருக்கீங்கல்ல, நான் பாரியான்னு. அதுவும் துபாய் மாதிரியான கண்ட்ரி டூரிசம் ரியல் எஸ்டேட்டை மட்டும் நம்பி இருக்குது. டூரிசமில் நம்பர் 1 நாடு. உலக கோட்டீஸ்வரர்கள் அத்தனை பேரும் அதில் பணத்தை கொட்டியிருக்காங்க. பாலிவுட், கோலிவுட், டோலிவுட் எல்லா நடிகர்களும் அதில் ரியல் எஸ்டேட்டில் அப்பார்ட்மெண்ட் அங்கிட்டு வாங்குறது, வில்லா வாங்குறது, போய் புர்ஜ் கலிஃபாவில் 120வது மாடியில் வாங்குறது, 110வது மாடியில் வாங்குறது, இப்படியா மாடியில் வாங்கியிருக்க. அஜித் கூட அங்கே ஒரு 3-4 வீடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அஜித்தே கூட ஒரு கட்டத்தில் இங்கேருந்து தமிழகத்தை விட்டு துபாயில் போய் செட்டில் ஆகிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கொடுத்து. காரணம் என்னன்னா, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஒரு நெரிச்சல், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஊழல், இப்படி ஒரு இதில் வாழணுமா, கரப்டடு, தினமும் பேப்பர் எடுத்தால் ஒரு மாதிரியான எங்கேயோ போய் நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு, அந்த நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்வோன்னு பல பேர் நம்பின அந்த நாடு தான் துபாய். இப்போ அவங்களே மிகப்பெரிய கலக்கத்தில் இருக்காங்க. வெளியே போக முடியாத சூழ்நிலை இருக்காங்க. ஃப்ளைட்டில் இருந்து வெளியே வர முடியல. தனி செல்வாக்குள்ளவர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கோடி ரூபா செலவு பண்ணி தனி விமானத்து மூலமாக பயணிக்கிறாங்க அப்படின்னு அஜித்தும் வந்துட்டார். அவர் பயணிகள் விமானத்தில் வந்தாரா, தனி விமானத்தில் வந்தாரான்னு தெரியல. நிச்சயமாக ஒரு பெரும் தொகை கொடுத்து தான் வந்திருப்பார். இப்போ பலருடைய மனநிலை என்ன ஆயிருக்கும், நான் இவருன்னு சொல்ல எப்போ துபாயில் வீடு வாங்காமல் போயிட்டோம்பா அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கோம். வந்தாச்சு. வந்த சீக்கிரத்தில் ஒரு பக்கம் அந்த கார் ரேஸ்லாம் இருக்கட்டும், மடன்னு அஜித்திற்கான பட வேலைகளை துவங்க இருக்கிறார். முக்கியமாக ஆதித்ய ரவிச்சந்திரனுக்கு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்க, இந்த படத்தை அஜித்தே ப்ரொடியூஸ் பண்ண போகிறார் என்பது தான் நமக்கு கிடைத்த தகவல். ஏன்னா அஜித்தை வச்சு படம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அவர் சம்பளத்துலேருந்து 10 பைசா இறங்க மாட்டேன்றாரு. அப்புறம் விடாமுயற்சியினுடைய படுதோல்வி தான் லைக்காவே போட்டு போயிட்டாங்க. குட் பை டக்லியோடைய லாபத்தை கணக்கு பண்ணி பார்த்த பிறகு ஐயோ இனிமேல் கோலிவுட் பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது, அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் ஒதுங்கிட்டாங்க. இந்த மாதிரியான எக்கச்சக்கமான செய்திகள் வந்ததுனால ஏகே இன்டர்நேஷ்னல் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி அபிராம்புரத்தில் அதனுடைய ஆஃபீஸ் இருந்தது. அஜித்தோடைய ஆஃபீஸாக தான் பெரிய கொட்டை எழுத்துல இருக்கும் ஏகே இன்டர்நேஷ்னல் அப்படின்னு. ஏகே இன்டர்நேஷ்னலில் படத்தை நம்ம தயாரிப்போம், பார்த்துருவோம் இந்த முறை அப்படின்னு. அதுக்கான வேலைகள் அவர் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இங்கே வரலட்சுமி சரத்குமார் டைரக்டர் ஆகியிருக்காரு. அதில் ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்திருக்குது. என்னது, வரலட்சுமி சரத்குமார் டைரக்டர் ஆகியிருக்காரு? ஆமாங்க, எஸ் சரஸ்வதி அப்படின்னு ஒரு படத்தை தெலுங்கில் இயக்கியிருக்கிறார். எஸ் சரஸ்வதியா, சரஸ்வதி சபதம், நவீன சரஸ்வதி சபதம், இப்படி மாதிரி படங்கள். அது என்ன எஸ் சரஸ்வதி தெரியல நமக்கு. நான் ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு கதாசிரியருடைய கதையை வாங்கி அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கார். ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த படத்தை பார்த்த பிரபல கதாசிரியர், தெலுங்கு கதாசிரியர், அவர் ஒரு வார்த்தையை, கெட்ட வார்த்தையை இங்கே யூஸ் பண்ண முடியாது, என்னுடைய கதையை பலாத்காரம் பண்ணி விட்டார்கள், நாகரிகமான வார்த்தையில் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டு கடுமையாக இது பண்ணியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக எல்லாரும் குவிஞ்சிட்டு, என்னங்க ஒரு தமிழ் நடிகை, அந்த நடிகை போய் கூட்டின்னு இங்கே ஒரு பிரபலமான கதாசிரியர், அந்த கதையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட அவங்களுக்கு தெரியல, இப்படியாப்பட்ட படத்தை எடுத்துக்கா அவர் பார்த்தீங்கன்னா கடுமையான சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்போது வரலட்சுமி சரத்குமார் செய்தியாளர் சந்திச்சு, இந்த கதையில் எங்களுக்கு பெரிய திருப்தி இல்லைங்க, அதில் சின்ன கரெக்ஷன்லாம் இருந்தது, டிஸ்கஷனுக்கு அவரை கூப்பிட்டோம் அந்த கதாசிரியரை, அவர் என்ன பண்ணார், பயங்கர பிஸியாக இருந்தார், எங்களை கண்டுக்கவே இல்லை, நாங்களாக உட்காந்து கதையை சேஞ்ச் பண்ணோம், கரெக்ஷன் பண்ணோம், படம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப இதுவாகி போச்சுன்னு, அவள் எவ்வளோ கோபம் இருந்தால் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்திப்பார். அதை இங்கிலீஷில் சொல்லி பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கதாசிரியர்கள்ன்ற ஒரு இனமே தமிழ் சினிமாவில் காணாமல் போயிட்டு. எங்கள் ஏபி நாகராஜன் மிகச்சிறந்த டைரக்டர், அதை தாண்டி மிகச்சிறந்த கதாசிரியர். அவர் தின்னால மோகன் அமல்னு ஒரு படத்தை கொத்தமங்கலம் சுப்பொண்ணுக்கிட்ட அவர்கிட்ட இருந்து கதையை வாங்கி படம் பண்ணியிருக்காரு. பாரத் ராஜா ஆர் செல்வராஜ் கிட்ட இருந்து எத்தனை கதைகள் வாங்கி கதை பண்ணியிருக்காரு. பாக்கியராஜ், கலைஞானம், இப்படி KS ரவிக்குமார், இவங்களாம் அடிப்படையில் இவங்களாம் நல்ல கதாசிரியருங்க. ஆனால் கதாசிரியர்கிட்ட நம்ம கதை வாங்கி பண்ணும்போது தான் அதில் வலு இருக்கணும். ஆனால் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், PRO, செட் அசிஸ்டன்ட்டு, டீ ஆத்துறவங்க எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இங்கே நான் தான் டைரக்டர்னு சொல்லுது. அது அந்த கதாசிரியர் எண்ணமே போயிடுச்சு. அதை தான் இங்கே கொந்தளிச்சிருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கதாசிரியரே மதிக்காத ஒரு நிலைமையை அங்கே ஏற்படுத்தியிருக்கு தெலுங்கில்.
தெலுங்குன்னு சொன்னோடனே இன்னொரு சம்பவம் பற்றி எரியுது இங்கே தமிழ்நாட்டில். இந்த ராஜேந்திர பிரசாத்னு ஒரு நடிகர் ஒருத்தர், இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து லேடிஸ் டெய்லர்னு ஒரு படத்தில் தெலுங்கில் அறிமுகமானவர். அந்த படம் வந்து இளையராஜா தான் மியூசிக் படம். அப்புறமா அப்பா கேரக்டர், அண்ணன் கேரக்டரு, அவங்க மனைவி தான் சுமித்ரா நடிகை. இதெல்லாம் பண்ணியிருக்கார் அவர். ஒரு சீனியர் நடிகர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, காந்தாராவ்னு ஒரு நடிகர் தெலுங்கில் இருந்தார். அவருடைய விழா ஒன்று ஹைதராபாத்தில் மிகப்பெரிய விழாவாக நடந்திருக்கு. அந்த விழாவுக்கு போனவர் காந்தாராவை பற்றி பேசிட்டு போனதுன்னு இது ஒரு வெங்கல் ராவ் காமெடியில் கூட வடிவேல் கூப்பிட்டார், காந்தாராவ் அப்படின்னு கூப்பிட்டார். அந்த மாதிரி காந்தாராவ் மிகப்பெரிய நடிகர் தான். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போய் இந்த ராஜேந்திர பிரசாத் காந்தாராவ் இருக்கார்ல, அவருடைய நடிப்பு அப்படியாப்பட்ட நடிப்பு. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர்னு ஒரு நடிகர் இருந்தார்ல, இவர் காந்தாராவ் நடிப்பை பார்த்தா அவர் உச்சா போயிடுவாருன்னுக்கிறார். எப்படியாப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? ஏங்க நீங்கள் வந்து எம்ஜிஆரை சொன்னீங்களே, நீங்கள் தில்லு இருந்தால் ராஜேந்திர பிரசாத், நீங்கள் தில்லு இருந்தால் உண்மையிலே உங்களுக்கு வந்து என்டிஆர் காந்தாராவுடைய நடிப்பை பார்த்தா உச்சா போயிடுவார்னு நீங்கள் அங்கே சொல்லியிருக்க முடியுமா? ஆந்திரா, தெலுங்கானா மொத்தம் ஒன்றா சேர்ந்து உங்களை போட்டு குமுறிட்டு இருப்பாங்க. வந்து எம்ஜிஆர் எப்படியாப்பட்ட ஒரு நடிகர், ஒரு நடிகரை தாண்டி ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்றவர். வந்து அவரை போயிட்டு நீங்கள் வந்து உச்சா போயிட்டுருப்பார், கச்சா போயிட்டுருப்பாருன்ட்டு நீங்களாம் வந்து தமிழ் சினிமாவில் படம் பண்ணல அப்படின்ற தைரியத்திலாம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. எம்ஜிஆருடைய வரலாறு தெரியுமா உங்களுக்கு? ஏன் அப்படிலாம் வந்து ஏதோ நடிக்கிறீங்க, அப்பா கேரக்டர், அண்ணன் கேரக்டர், தம்பி கேரக்டர்னு ஆந்தாலும் நடிச்சுட்டு போங்க, காந்தாராவை புகழ்ந்துட்டு போங்க. அதுக்காக எம்ஜிஆர் ஏன் இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எம்ஜிஆருடைய செல்வாக்கை நீ இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆருடைய விஜய் ஒன்று ஒரு நடிகர், அவர் இன்னைக்கு அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்கார். அவர் தாங்க எம்ஜிஆருடைய அரசியல் ஃபார்முலாவை பின்பற்றாரு. வாயுக்கு வந்ததை நீங்கள் அடிச்சு பேசிட்டு போய்கிட்டே இருக்கிறீங்க. கடந்த ஜனவரியிலிருந்து இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஹிட்டு, அப்புறமா வந்து என்ன சொல்கிறது, வந்து வெற்றி விழா கொண்டாட்டம், சக்ஸஸ் மீட்டு, இவ்வளோ வசூல் அவ்வளோ வசூல். என் படம் ரிலீஸ் ஆனதே தெரியல, அப்படி அவட்ட பேரே இருக்குதான்னு நமக்கு புரியல. சக்ஸஸ் மீட் அப்படின்னு நடக்குது. வந்து என்னையா சக்ஸஸ் மீட் அது அப்படின்பொழுது இந்த வீடியோ பேசுகிற இன்றைக்கி தான் தாய் கிழவி படத்தினுடைய ரியல் சக்ஸஸ் மீட்டு நடந்துட்டு இருக்கு. இதில் ஒரு பியூட்டியான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த படம் 11 நாளில் 53 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்குது. முக்கியமான விஷயம். ஆனால் சிவகார்த்தியின் மீது உள்ள வன்மத்தால் அந்த படத்தை என்னென்னலாம் அடித்தாங்க. ஏங்க சிவகார்த்தியன் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாருங்க. நீங்கள் சிவகார்த்தியன் நடிச்சிருந்தா கூட சரி, சிவகார்த்தியன் மேலே அப்படி என்ன எல்லாருக்குமே கிடையாது. என்ன கோவம்னே தெரியல. வந்து எங்கேருந்து இதுவாச்சுன்னே தெரியல. தப்பு தப்பாக வேற சொல்லிட்டு இருக்கீங்க. விஜயை வந்து உயர்த்தி பேசுகிறீங்க, மறுபடியும் விஜய் கீழே இறக்கி பேசுகிறாங்க. குறிப்பாக இந்த சிவகார்த்திகனை ஒரு குரூப் வந்து வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க. அதனுடைய பின்னணி என்ன? சிவகார்த்திகனை ஆக்சுவலாக தெரியும். வந்து ஏங்க ஒரு வீடியோ ஆதாரம் இருக்குதுன்றீங்க, அந்த வீடியோ ஆதாரத்தை வெளியிடுங்க. ஒரு ஆடியோ ஆதாரம் இருக்குது, அதையும் வெளியிடுங்க தில்லு இருந்தா. அப்புறமா வந்து அவர் கூட இருந்த ஒரு யாரோ ஒருத்தர் அந்த ப்ரொடக்ஷன்லாம் பார்த்து வர, அவர் பேரை மறந்துட்டேன், அவரை வந்து சிவகார்த்திகன் அப்பட்டமாக ஏமாத்திட்டாருன்னு. சரி, அவரை கூட்டின்னு வந்து பேட்டி எடுக்க வைங்க. இந்த விஜய் அரசியலுக்குள்ளே வந்துட்டாருன்னு ஒன்னே பாருங்க, அவருடைய மேக்கப் மேனு, அவருடைய முன்னாள் பிஆர்ஓ, அவர் காப்பி ஆற்றி கொடுத்தவர் எல்லாம் வந்து முன்னாடி நின்று விஜய் என்னை போட்டு நெஞ்சில் ஏறி மிதிச்சாரு, விஜய் என்னை வந்து கவட்டையில் குத்துனாரு, என்னை கீழே போட்டு அடின்னு அடிச்சாரு, விஜய் எனக்கு சோறு போடல, விஜய் எனக்கு சம்பளம் கொடுக்கல, விஜய் என்னை வந்து நட் ரோட்டில் படுக்க வச்சு தூங்க வச்சாரு, அது மாதிரி கதையை ஆளாளுக்கு சொல்லிட்டு இருக்காங்களே. அது மாதிரி முடிஞ்சா சிவகார்த்திகன் மேலே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. நம்ம ஒன்றும் அவருக்கு ஒன்றும் முட்டு கொடுக்கல, அவருக்கு ஒன்றும் சொம்பு தூக்கல. இந்த தாய் கிழவி படம் வந்ததில்ல, அதில் வந்து ஏதோ ஒரு பதிவு ஒன்று பாட்டேன். 2 கோடி ரூபாய் சிவகார்த்திகன் செலவு பண்ணி டிக்கெட் எடுத்து கொடுத்து இந்த படத்துக்கு அவருடைய ரசிகர்கள் பூரா வந்து போய் படம் பாருங்க, ஏன்னா தேட்டரில் கூட்டமே இல்லை, தாய் கிழவின்னு ஒரு படம் வர்றதே தெரியல அப்படின்னு சொல்லி மொத்த கூட்டத்தையும் அமிச்சாரு அப்படின்ற ஒரு தகவல். எங்கள் பராசக்தி படத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய் செலவு பண்ணார். டிக்கெட் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாரு. யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களாம் வந்து தம்பி டிக்கெட் வேணுமா, தம்பி டிக்கெட் வேணுமா, தம்பி டிக்கெட் வேணுமா அப்படின்னு கொடுத்தாருன்ட்டு. இதில் கொஞ்சமாவது ஏதாவது யதார்த்த உண்மை இருக்குதா? இன்றைக்கி நீங்கள் பிரிண்ட் மீடியா காலத்தில் என்ன வேணாலும் உளறிட்டு போகலாங்க. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா, இன்றைக்கி வந்து தட்டினா கைக்குள்ளே உலகத்தை வச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளோ விஷயத்தையும் கிரகிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். அவனை அதை விட்டுவிட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் பாருங்கள், 11 நாளில் 53 கோடி ரூபா. அதனால தான் அந்த டைரக்டருடைய திறமை தெரிஞ்சு டக்குன்னு லாக் பண்ணிட்டாரு உலகநாயகன் கமலஹாசன். பாப்பா நமக்கு ஒரு படம் பண்ணுப்பா அப்படின்னு. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு சிவகார்த்திகன் போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸில் பண்ண வேண்டிய கொடுக்க வேண்டிய கால் ஷீட் அது, சம்பளம் கம்மியாக தராங்கன்னு உடனே வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் போயிட்டாரு அப்படின்னு. ஆக்சுவலாக சத்யஜோதி ஃபிலிம்ஸில் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, சிவகார்த்திகனுக்கு சம்பளம் கொடுக்காம இந்த படம் எடுத்தால், வெங்கட் பிரபு சேர்ந்து படம் எடுத்தால்
அதில் வர லாபத்தில் நான் பங்கு கொடுக்குறேன்னு ஒத்துணுங்கிறாரு. ஆனால் அதே சமயம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அமரன் ஒரு படத்தை கொடுத்தவங்க, கமலஹாசன் உலகநாயகன், ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் வந்து சம்பளம் ஒரு பெரிய தொகை, சார் இதை முடிச்சுட்டு வந்து அதை பார்த்துக்கலாம், அதுதான் நாங்கள் நடிகன், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளு. இன்னும் சினிமாவில் எவ்வளோ காலம் வந்து இருக்க போய் அந்த மார்க்கெட் இருக்குன்னு கணிக்கவே முடியாது. இப்போ இருக்கிற காலத்தில் வந்து இன்னைக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதை தக்க வச்சுக்கிறது, அந்த வாய்ப்பு வந்து அது தொடர்ச்சியாக கிடைக்குமான்னு ரொம்ப, ஏன்னா ஒரு காலத்தில் 80களில் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம், ஆனால் லாங் டைம் அவங்க வந்து இருப்பாங்க. 20, 25, 30 வருஷம் கூட ஃபீல்ட் அவுட் ஆக மாட்டாங்க. இன்னும் அப்படி கிடையாது வந்து. அதனால என்ன சம்பாதிக்குமோ சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் தாண்டி விமர்சனம் ஒரு பக்கம். சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.